டேய் கேட்டா நீங்களாம் கொடுத்தனக்காரனடா தாக்க அருள். நீங்கள் மட்டும் எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லியிருந்தீங்கன்னா தீபிகா அடிச்சிருப்பானாண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஷிட். நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தேன். அவன் அப்படி சொல்லலையே, நீங்கள் மட்டும் எனிமி எங்கே இருக்கான்னு சொல்லியிருந்தீங்கன்னா அடிச்சிருப்பானாண்டா. அவங்களுக்கு அதிகமா காது கேட்காது, உங்களுக்கு தெரியாதா? அது உண்மைதான். சரி விடு. ஆமாண்டா அரவிந்திட்டு இல்ல அன்னைக்கு வந்து சொன்னாரு உங்களுக்கு முன்னாடிதான் இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. பாக்குறப்ப கரெக்டா அடிச்சுட்டான். நீ தான் அது தப்பு பண்ணுற தற்கூரி. ஃபஸ்ட்டே சொல்ல மாட்டேனே. ரெடி குரா வேணே தீபிகா வடி வாங்க வைக்கிறான். போறாம பிடிச்ச சொன்னது. அவன் முன்னாடி ஓடுறாங்க, கண்ணை இல்லாம ஓடி போயிட்டு அவன் ஆடிக்கு ஆரம்பிச்சு கண்ணு எடுக்கிறாங்க. அறுபது சொல்றாங்க ரைட்ல இருக்கிறாரு. ஆக்சுவலா கேட்கல, அதுக்கப்புறம் தான் கேட்டுச்சு. ரைட்லன்னு சொல்றப்போ கன் எடுத்து அடிக்கிறப்போ அறுபது சொன்னா உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டு இப்ப கேட்டுக்கிட்டீங்களா? ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறானுங்க, அவமானப்படுத்துறானுங்க. இல்ல அது ஸ்டார்ட் ஆன அடுத்த செகண்ட் ஆஃப்லைன் காமிச்சு தான் வரும். எல்லாத்துக்குமே அப்படிதான் வருது. இல்ல அவன் கயிறு வாங்க போயிருக்கான்டா. 2 பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறீங்களா? இருங்கடா, அவன் சூசைட் பண்ணிக்கல, ரோசக்காரன்டா அவன். நம்ம மானங்கிட்ட போய் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ நான் உனக்கு சாகணும் அதானே? அது எங்களை கம்பெனிக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இவ்வளோ மானங்கிட்ட போயெல்லாம் நான் வாழ மாட்டேன். சிரிச்சா ஸ்ட்ரெஸ் குறையுமா? ஸ்கூட்டி எடுத்து ஓட்டுடா. ஸ்கூட்டி பக்கத்துல மீனை வேற பொரிச்சு வச்சிருக்காங்களே. இந்த சப்பாத்தி உருளைக்கிழங்கு சப்ஜி சூப்பரா. சப்பாத்தி தர மச்சான். நான் சப்பாத்தி சட்னி தொட்டு சாப்பிடுவேன், தக்காளி தொக்கு, நீ என்ன போட்டாலும் சாப்பிடுவேன். இந்த அரவிந்த் பையன் வராது யோசிச்சுட்டு இருக்கேன்டா. எங்கடா அந்த பையன்? அந்த பையன் அந்த ஆண்டியை கூப்பிட்டு அங்கே போயிட்டானா? கால் பண்ணா அந்த ஆண்டி தான் எடுத்து பேசுவோம். இல்ல அவன் எடுத்து பேசுறான்டா. குடும்பத்துக்குள்ள இருக்கேம்மா வரேம்மான்னு சொல்லிட்டான். அதான் சொன்னேன், அவன் ஆண்டி கூட போனதால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டான். 1 2 3 4 5 50 பேர். நம்ம அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்டார்ல, வாடா. 720. அப்புறம் எப்படிதான் 10 கிலோ எடுக்கிறது சொல்லு. அங்க இப்ப கும்பலா ஊம குத்துவாங்க வைக்கலான்னு பாக்குறியா? இதோட கேமரா இந்த மேட்சோட அதாவது இல்லங்க மாத்திரத்தை ஃபுல்லாக டைம் ஆச்சு. பேச்சா இருக்கிறப்ப மேல கேக்குறாங்க. இந்த பொம்மை அழுகுறா. ஆமா கண்ணீர் வடிக்குது. நம்ம ஓனரை பெரிய தைரியசாலி நினைச்சா மானங்கிட்ட பையன் சுத்த பாட்டா இருக்கானே அப்படின்னு சொல்லி அது மன உடைச்சலுக்கு ஆளாகி அழுது மச்சான். இல்ல மச்சான், நான் ஒருத்தனை அழுத்தி விட்டேன். தாங்க என்னடா ஹாஸ்பிட்டல்கிட்ட ஏதோ புதுசா இது வந்திருக்கு. ஏதோ ஒரு வீடு வந்திருக்கேன், என்ன இருக்குன்னு நானும் போய் பார்க்கணும் போகவே முடியல. வா போவோம் வா. நம்மளாம் எப்போ வீடு கட்டி போகிறது? இது மாதிரி எவனா கட்டி வச்ச வீட்டில் போயிட வேண்டியதா? வா. நீ விளையாடுறியா? அரவிந்த் நினைப்பான், அதான் என் வாழ்க்கையிலே விளையாண்டே நீ, அப்புறம் என்ன அப்படின்னு.
அவனுக்கு சோறாக்கி போடாமல் கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. பாவம்டா அவன். பின்னாடி பின்னாடி இங்கே எது இருக்குடா, யாராவது எடுத்துருவாங்கடா. கார் இருக்குடா, எடுத்துருவாங்கடா. என் முன்னாடி ஒரு மான்ஸ்டர் ட்ரக் இருக்கு. பாய்ஸ் யாரெல்லாம் மான்ஸ்டர் ட்ரக் வரீங்க? 10 ரூபா சார், 10 ரூபா சார். வீட்டுக்கு போனால் 10 ரூபா சார். சார் 10 ரூபா சார். என் வண்டியில் ஏறாமல் வேறு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் சிலுக்கு சார். சார் நான் வண்டியில் இருக்கீங்க, நான் பாட்டுக்கு சேர்ந்து ஓடிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து கூப்பிட்டு போவீங்களேன்ட்டு. அவ்வளோதான், எடுத்தா சிலுக்கு சார். போனா நம்பர் எங்கே போயிட்டீங்களா? அட பாவி, ஏன்டா தனியா இறங்கிட்டா? சுடிச்சால கர்ம பயந்துட்டேன். என்னடா சிலுக்காக மாதிரி சொல்லணும். அதான் மச்சான் ஏதோ புதுசாக போட்டுருக்கேன். விளையாடிட்டு இருக்கான். அதனால தான் வந்தேன் நானும். ஏன்னா வெறும் ஜாம்பியா ஜாம்பிஸா இருக்குது. ஜாம்பிஸ் அடிக்குது, சாவ மாட்டேங்குது. ஐயோ தொட்டிட்டு வருது. ஆமா சாவ மாட்டேங்குது. நான் ஒரு ஜாம்பி செத்துருச்சு. ஒன்றுமே இல்லை. 2 ஜாம்பி கொண்டுட்டீங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. ஏய் இவன் அடிக்கிறான்டா. டேய் எனக்கு புரியலடா. டேய் வாங்கடா டேய். ஜாஜா சாவ மாட்டேங்குதான். ஐயோ நிறைய பேர் வரானுங்க அவனுங்க. வீடு ஃபுல்லா ஜாம்பியா தான் இருக்குது. ஐயோ இல்ல தாகா ஏதாவது ரூட் இது கொடுத்துருக்கீங்களாடா? எதுவுமே இல்லடா தாகா. கம்மனடா ஜாஜா கோடா. ஐயோ அப்ப நான் வந்துடுறேன் இருங்க. உங்கள்கிட்ட வண்டி வாங்கி சாவுறது. அருள கூட்டுக்கடா. வந்துடுறீங்க. அருள் வண்டி எடுங்க, அது அடிக்குது. கிளம்பலாம், டக்குனு கிளம்புங்க. அருள தான் அதிகமாக அடிச்சிருக்காட்டுக்கு. இங்க ஒண்ணுமே இல்லை. எவனை எனிமி குதிக்கலாம் கரெக்டா. செத்தான் இனி ஜாம்பின்ட்டு. ஐயோ ஜாம்பி அடிக்குது ப்ரோ. அதான் ப்ரோ ஜாம்பி அடிக்குது ப்ரோ. அதான் ப்ரோ கடுப்பாவது எனக்கு. டக்குனு வண்டி எடுத்து கிளம்பணும். அவன் நாக்கு மேல இறங்கணும். நாக்கு நாம இங்க எஸ்ஆலாம் கில்லு வரல என்ன போகுது, அப்புறம் மீதிக்கலாம். அரேந்த சொன்னா கேளு. ஏறு ப்ரோ ஏறிட்டே வேணா சுத்து ப்ரோ. ஜாம்பியை விட்டு கடிக்க விடுறானுங்க, வேணாம். அடுத்தவன் ஜாவறத புருஷ மண்டாட்டி 2 பேரும் உட்காந்து டிவி போட்டு பாப்பீங்களா? இன்னொருத்த குடிக்கிறா தகா. அவர் ரிவ்யூ தான் பண்ணுவோம். டேய் அங்க வரணுமாடா? எனிமி நிறைய இருக்கானடா. ஒருத்தன் கீழே குச்சிருக்கான். ஓடுறாங்க நிறைய பேர். சரி விடு, 3 பேர் இருக்கீங்க. பாத்துறேன் சுட்டுட்டு இருக்கான். அவன போய் கார்ல ஏத்தலாம் இருக்கேன். போடு. வாடா என்னடா கே குஸ்டா? என்கிட்ட ஒரு எனிமி இருக்கான் தாக்கா. நான் போய் அவனை அடிக்கிறேன். இங்கே இருக்காங்க 2-3 பேர் இருக்கானுங்க. வெச்ச நாக்கின கன்ஃபார்ம் ஆகல. நான் போய் அவனை அடிக்க முடியுதா பாக்குறேன். அவன் ஜாம்பி ரெடி கீழ வருவான். எப்படி அவன் கீழ வருவான்? ஜாம்பி ரெடி வாங்கிட்டு நான் கீழ வரட்டும். நீ குழந்தறறான் அவனை. இல்லனா நான் அடி வாங்கிட்டேனே, என்ன தூக்கிறேன். 3 பேர் இருக்கானுங்க. யார் அவன் இங்க ஃப்ளார் அடிக்கிறான்? ஐயோ தப்பாயிரா. நாங்கலாம் எனிமி இருக்கோம், அந்த பயமே இல்லடா. அவனுக்கு ஃப்ளார் அடிச்சிட்டு இருக்கான்டா. பாட்டு நவரும் முடியல. நான் பாட்டேன், இது நவரோட மாட்டேங்குது. என்ன நவரு கலப்புறா போறதுக்கு. சத்தம் என்கிட்ட வண்டி பலூன்ல வேற ஒருத்தன் பறந்து வந்து இறங்கியிருக்கான். சீட்ல உட்காரு. உட்காந்து முடிச்சிட்டானுங்க. ஹீலிங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், முடிச்சிட்டானுங்க. ஹலோ நீனே வைவ பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க ஒருத்தர போய் பாப்பா வச்சிட்டு ஜாம்பி நாக் அவுட். அட படுவாய். அவன் ஜாம்பி நாக் செருப்பால அடிச்சிட்டாங்க.